அவர் உள்ள வந்த உடனே இதெல்லாம் கூட எப்படியா அரசாங்கம் கொடுத்துருண்டா. ஆனா ஊக்குவிக்கிறதுக்கு மாணவர்கள் மாணவிகள் 12ஆம் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்கள ஊக்குவிக்கணும். நீட் எக்ஸாம் படிக்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாணவ மாணவிகளை நம்ம கரை சேர்க்கணும். அந்த மாணவிகள் மேற்கொண்டு அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க குடும்பம் ஓரளவுக்கு முன்னேறிடுன்னு அவர் கையில் எடுத்த வேலை மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தது. இந்த பெண்கள் சைக்கிளோனோ அனுப்பிச்சிட்டாரு. நமக்கே தெரியாம நமக்கு மழை வெள்ளத்துல ஒட்டுமொத்த காமராஜர் நகர் மூழ்கி இருந்தது. அப்ப அரசாங்கமே செய்ய முடியாத விஷயத்த சுமார் 9 கோடி ரூபாய் செலவுல ஒவ்வொரு வீட்டுக்கும் கிராசரி ஐட்டம்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கட்டும், புளியா இருக்கட்டும், அது எல்லா பொருளுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் பொருளை வாங்கி அந்த பொருளை அந்த மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சாங்களா? பெண்கள் சைக்கிளோனில் செஞ்சாங்களா? இதில் ஏதாவது அரசியல் நோக்கம் ஏதாவது இருந்துச்சா? எதுவுமே இல்லை. அரசியல் நோக்கமே இல்லைன்னாலும் நம்ம மக்கள் கஷ்டப்படுறாங்க. நம்மளால் கடவுள் நமக்கு ஒரு அருள் கொடுத்து என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு. அதை எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அதை தொடங்குது. அப்போ எல்லாமே நீங்கள் ஏன் கொடுக்குறீங்கன்னு கேள்வி வரும்போது சரி ஓகே நம்ம அரசியல் கட்சியில் நிற்போம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்த உடனே அவர்கிட்ட நம்ம தொகுதி மக்கள் எல்லார்கிட்டையுமே வந்த உடனே ஏரியாவில் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை, நம்ம ஏரியாவில் என்ன பிரச்சனை? தண்ணி. இந்த தண்ணியை நார்மலாக நம்மளால் சரி செஞ்சிட முடியுமா? ஒரு தனிநபரால் சரி செய்ய முடியுமா? அரசாங்க சப்போர்ட் எல்லாம் எப்படி நம்ம சிறப்பாக கன்வெர்ட் பண்ணி மக்களுக்கு நல்லா செய்ய முடியும் அப்படின்னு உலகத்துக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு நிறுவனத்தை போய் பார்த்து, இப்போ என் ஊர் பாண்டிச்சேரி, நான் பாண்டிச்சேரியில போய் நான் அரசியல் பண்ணலான்னு இருக்கேன். என் ஊர்ல இருக்க பெரிய பிரச்சனையே என் தொகுதியில குடிநீர் தான் பிரச்சனையா இருக்குது. ஒரு ஏரியால ஒரு மாதிரி குடிநீர் இருக்குது அப்படின்னு அந்த டீம், அந்த சிங்கப்பூர் சிபிஜி டீம்ன்றது சாதாரணம் கிடையாது. அவங்க யாருன்னா, இப்போ மலேசியா மாதிரி ஒரு ஊர் இருக்கு. மலேசியா தான் ஒரு காலத்தில் பெரிய ஊர். அந்த ஊரில் என்ன பண்ணுறாங்க, மக்கள் தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த நிறுவனம் இங்கே ஒட்டுமொத்தமாக காமராஜர் நகரில் இருக்க ஒவ்வொரு கால்வாயிலேருந்து எல்லாத்தையும் பார்த்து எங்கெங்க பிரச்சனை இருக்கு, எதனால பிரச்சனை இருக்கு, ஏன் வருது, இந்த தண்ணி பிரச்சனைக்கு என்னதான்டா பண்ணுறதுன்ட்டு ஒரு பெரிய ப்ளூ பிரிண்டே கொடுத்துட்டாங்க.